தமிழ் கடவுள் முருகரை, தமிழை முழுமையாக போற்றுகின்ற அரசு இந்த அரசு என்பதை முருக பக்தர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். முருக பக்தர்கள் மீது கரிசனம் கொண்டு உண்மையாகவே முருகனை தொழுகிறவர்கள் மாநாடு நடத்தினால் நிச்சயம் செல்வோம். மதுரையில் நடப்பது சங்கிகளால் நடத்தப்படும் மாநாடு. முருகன் மீது உண்மையான பக்தி கொண்டவர்கள் அந்த மாநாட்டிற்கு நிச்சயம் செல்ல மாட்டார்கள் என்றும் அமைச்சர் சேகர்பாபு பேசியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலர் ஆதவ் அர்ஜுனா அணுகுமுறையால் தான் அவராகவே எங்கள் கட்சியிலிருந்து வெளியேறி தாவேகாவில் சேர்ந்தார். அவருடைய தவறான நடவடிக்கைகளால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சிக்கல் ஏற்பட்டது. அதை திருமாவளவன் புரிந்து கொண்டு அவரை ஊக்குவிக்கவில்லை. அதனாலேயே அவர் விசிகவிலிருந்து நிர்பந்தத்தின் அடிப்படையில் விலகினார். தற்போது தன் வேலையை தாவேகாவில் துவங்கிவிட்டார். இனியாவது அவரிடம் விஜய் கவனமாக இருக்க வேண்டும். இதை எச்சரிக்கையாகவே விஜய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாவலன் கூறியுள்ளார். பூத் கமிட்டியில் இடம்பெற்றுள்ள நிர்வாகிகளின் புகைப்படங்களை ஜூன் 15ஆம் தேதிக்குள் அனுப்பும்படி அதிமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. அதற்கான ஆயத்த பணிகளை அரசியல் கட்சியினர் துவக்கியுள்ளனர். அதிமுக சார்பில் ஓட்டுச்சாவடி வாரியாக பூத் கமிட்டி அமைக்கும் பணி சில மாதங்களுக்கு முன் துவங்கியது. அந்த கமிட்டிகளில் இடம்பெறுவோர் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு கமிட்டியில் 6 ஆண்கள் 3 பெண்கள் என 9 பேர் இருக்க வேண்டும். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் பூத் கமிட்டி உறுப்பினர்களின் குழு புகைப்படம், இவர்களின் வாக்காளர் அட்டை விவரங்களை அனுப்புமாறு அதிமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது. மேலும் பூத் கமிட்டியில் இடம்பெற்றுள்ளவர்கள் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களில் பங்கேற்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டதை அடுத்து வெளியூர்களில் இருந்து சென்னை திரும்புவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் விமான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ரயில் மற்றும் பேருந்துகளில் இடம் கிடைக்காததால் பலரும் கடைசி நேரத்தில் விமானங்களை தேர்வு செய்து சென்னை திரும்புகின்றனர். இதனால் சென்னை உள்நாட்டு விமான முனையத்தில் பயணியர் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து சென்னை வருவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் அந்த வழித்தடங்களுக்கான விமான கட்டணம் சாதாரண நாட்களை விட பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த வாரம் வரை குறைந்த கட்டணத்தில் கிடைத்த டிக்கெட்டுகள் தற்போது ஆயிரக்கணக்கில் அதிகரித்திருப்பது பயணியரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நிதி நிறுவனங்களில் 36,210 பேர் முகவர்களாக செயல்பட்டு 702 கோடி ரூபாய் கமிஷன் பெற்று மோசடி செய்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் நிதி நிறுவன மோசடிகளை விசாரிக்கும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் 1167 நிதி நிறுவனங்கள் மற்றும் பண மோசடியில் ஈடுபட்ட 3795 பேர் குறித்து 653 வழக்குகள் பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் உயிர் பாதிப்பை ஏற்படுத்தாத கொரோனா வைரஸ் இருப்பதால் புதிய கட்டுப்பாடுகள் ஏதும் விதிக்கப்படாது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். அதே நேரம் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவ வேண்டும். தனிமனித இடைவெளியும், தும்மும் போதும் இருமும் போதும் முகத்தை கைக்குட்டையால் மூடிக்கொள்வதும் அவசியம் என்றும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள், நீரிழிவு, சிறுநீரக பாதிப்பு உள்ளிட்ட இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது அவசியம் என்றும், இதைத்தான் 5 ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறோம், தற்போதும் சொல்கிறோம். இதை தவிர வேறு எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்கவில்லை என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். ரிசர்வ் வங்கி வாயிலாக மத்திய அரசு இரிடியம் விற்கிறது. இதில் முதலீடு செய்தால் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் என கூறி மர்ம கும்பல் 4.50 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக சிபிசிஐடி தெரிவித்துள்ளது. தமிழக அரசு விளையாட்டு விடுதிகளில் ஒவ்வொரு மாணவருக்கும் நாள் ஒன்றுக்கு உணவுக்காக 250 ரூபாய் ஒதுக்கிய நிலையில் தற்போது 350 ரூபாயாக ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் விளையாட்டு பயிற்சி, தங்குமிட வசதி மற்றும் சத்தான உணவுடன் மாநிலம் முழுவதும் 28 இடங்களில் விளையாட்டு விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. அரசு பேருந்து ஊழியர் ஊதிய உயர்வுக்கான 15வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த மாதம் 29ஆம் தேதி கையெழுத்தானது. 6% உயர்வு என்பதால் குறைந்தபட்சம் 1,420 ரூபாய் முதல் 6,460 ரூபாய் வரை ஊழியர் சம்பளம் உயரும் என்றும், இந்த ஊதிய உயர்வு உடனடியாக அமலாகிறது என்றும் சொல்லப்பட்டது. இதற்கிடையே தமிழக போக்குவரத்து ஊழியர்கள் 1.09 லட்சம் பேருக்கு நேற்று மாத சம்பளம் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது.
அதில் பழைய சம்பளம் மட்டுமே வந்தது. புதிய ஒப்பந்தத்தின்படி சம்பள உயர்வு வரவில்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்து மாநகர போக்குவரத்து பொதுச் செயலர் தயானந்தன் கூறும்போது, புதிய ஒப்பந்தத்தின்படி இந்த மாதம் சம்பள உயர்வு வராதது ஊழியர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் அரசு ஊழியர்களுக்கு 55% அகவிலைப்படி உயர்வு, 4 மாத நிலுவையும் வந்துள்ளது என்று அவர் கூறினார். அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறுகையில், சம்பள தேதிக்கு ஓரிரு நாட்களுக்கு முன் புதிய ஊதிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனால் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அடுத்த மாதம் முதல் புதிய ஊதிய ஒப்பந்தப்படி சம்பளம் வழங்கப்படும். நிலுவைத் தொகை 4 தவணையாக வழங்கப்படும் என்று கூறியுள்ளனர். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி கோடையில் குளங்களை சீரமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று ஊரக வளர்ச்சித்துறை கைவிரித்துள்ளது. தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை பராமரிப்பில் 25,000த்திற்கும் மேற்பட்ட சிறிய ஏரிகள் மற்றும் குளங்கள் உள்ளன. ஊரக பகுதிகளில் உள்ள 5,000 நீர்நிலைகளை புனரமைக்க 500 கோடி ரூபாயை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த செப்டம்பரில் ஒதுக்கீடு செய்தார்.